வாலிப உள்ளங்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் சார்பாகவும் என் குழுவின் சார்பாகவும் நன்றி இழந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.
அமர்ந்து வாழ்ந்து கொண்டு வருகிறேன். என் பெயர் சித்திரவள்ளி. அது மட்டுமல்ல, எனக்கு சித்திரவள்ளி என்று பெயர் வைத்ததுக்கு காரணம், நான் சித்ரா பௌர்ணமி என்று பிறந்ததனால் எனக்கு சித்திரவள்ளி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். என்னதான் இருந்தாலும் எங்கள் நாட்டில் பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்னவென்று ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் என் மன்னவரோ அவர்களை நினைத்து ரொம்ப கவலைப்பட்டுத்தான் கொண்டிருக்கிறார்கள். எதை வைத்து இந்த பஞ்சத்தை தீர்ப்பது என்று ஒன்றுமே எனக்கு புரியவில்லை. இன்று எங்கள் திருமண நாள். அது அவருக்கு நினைவிருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. என்னாலும் பார்த்தால் மக்களை நினைத்துக் கொண்டு வேதனையாக இருக்கிறார். எப்போதுதான் இந்த பஞ்சம் தீரும் என்று அந்த தெய்வத்தை தான் வேண்ட வேண்டும், வேறு ஒன்றுமில்லை. என்னதான் இருந்தாலும் என் கணவர் என் மேல் எப்படியெல்லாம் பிரிய வைத்திருக்கிறார் தெரியுமா? ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சு மன்னவருதான், அழகு மன்னவருதான். சொல்லுங்க. எவ்வளவு சிறப்பாக இருக்கின்றாயே. இன்னைக்கு என்ன நாள் என்று உங்களுக்கு தான் இன்று என்ன நாள் என்று நினைவுக்கே வராது.
ஏனால் என்று பார்த்தாலும் நாடு நாட்டு மக்கள் இந்த கவலையாகத்தான் இருக்கிற ஒழிய ஒரு மனைவி இருக்கிறாளே அவளுக்கு இன்று நம்ம திருமண நாள் அல்லவா, அவள் நமக்காக காத்து கொண்டிருப்பாள் என்று உங்களுக்கு கொஞ்சம் கூட கண்ணே சித்ரா ஞாபகமே வராது. ஞாபகம் இருந்தாலும் மக்களை பார்த்து மக்களிடத்திலே பேசிவிட்டு எவ்வளவோ நாட்களாக இருந்தாலும் நாம் நாட்டிலே பஞ்சம் வந்து விட்டதல்லவா. ஆம் சுவாமி. கஜனாவில் இருக்கும் பொன்பொருளை எல்லாம் வாரி வழங்கினோம், பஞ்சம் தெரிந்த பாடில்லை. இப்பொழுது நாம் அவர்களுக்கு என்ன சொல்வது, என்ன நினைப்பது என்று புரியாமலே இருந்து கொண்டிருக்கிறோம். என்னதான் இருந்தாலும் மக்களையே நினைத்துக் கொண்டிருக்கிறாமல் மனைவியும் நினைத்து பாருங்கள். மனைவியை நினைப்பதுதான். ஏனென்றால் உங்களுக்காகவே மணிமேலி விடுவித்து காத்துக் கொண்டிருக்கிறேன், எப்பொழுது வருவார் வருவார் என்று. அப்பொழுது நீங்க வந்தாலும் இப்படி நாட்டு மக்களை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். அத்தான் என்னை பத்தி நினைப்பீர்களா நினைக்க மாட்டீர்களா? நான் உங்களைவே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? இன்று நம் திருமண நாள் அல்லவா, சொல்லுகிறேன். மாலை சூடும் மணநாள் இளமங்கையின் மாவினில் திருநாள், இது போலொரும் காதலும் இல்லை, வேறொரு திருநாள் இல்லை. மாலை சூடும் மணநாள் இளமங்கையின் மாவினில் திருநாள், இது போலொரும் இல்லை, வேறொரு திருநாள் இல்லை. மாலை சூடும் மணநாள். காதல் கார்த்திகை திருநாள், மனம் கனியும் மார்கழி திருநாள். காதல் கார்த்திகை திருநாள், மனம் கனியும் மார்கழி திருநாள். கோமளி முல்லை திருநாள், நாம் வாழும் மாலை திருநாள். மாலை சூடும் மணநாள் இளமங்கையாள் திருநாள், இது போலவும் மாறில்லை, நீரு திருநாள் மாலை சூடும் மணநாள். இப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் சுவாமி.